பெரம்பூர் திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய் ரெண்டு தொகுதியில் நிற்பதற்கு ஒரு காரணம் தான் இருக்கும், தோல்வி பயம்தான். ஒரு தொகுதியில் போட்டிட்டு தோத்துட்டோம்னா என்ன பண்றது, அப்போ சேஃபர் சைடுக்கு இன்னொரு தொகுதியில் நிற்போம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த மாதிரி முடிவை எடுப்பாங்க. இந்த மறுபடியும் சொல்லணும்னா விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையில தான் ஒரு மிகப்பெரிய சர்க்கிளாக தான் நான் பார்க்குறேன். 4 கோடி 5 கோடியோட அங்கே வந்தவனுக்கெல்லாம் நீங்கள் சீட் கொடுத்துருவீங்க அப்படின்னா அப்போ ஏற்கனவே கேள்விப்பட்ட தகவல்லாம் உண்மைதானு தானே நமக்கு நினைக்க தோணுது. அஜிதா சார் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஆள் அவங்க. எனக்கு தெரிந்து அவர் விஷயத்தில் விஜய் எடுத்த இந்த முடிவு அப்படிங்கிறது மிக சரியான முடிவு தான். இது கூட அவர் செய்யலை அப்படின்னா அவர் கட்சி தலைவராக இருப்பதற்கே லாயக்கற்றவர்னு அர்த்தம் வந்துடும். பட் அதே நேரம் அந்த தொகுதியினுடைய வேட்பாளரா அவருடைய நண்பர் அந்த நடிகர் ஸ்ரீநாத்தை நிறுத்தினது வந்து ஒரு சரியான செயல் இல்லை. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா 167 வேட்பாளரில் ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை அப்படிங்கிறத வச்சே புரிஞ்சுக்கலாம். பாஜகவுடைய மிரட்டலுக்கு அதிமுக எந்த அளவுக்கு பயந்து நடுங்கி போயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த சூழ்நிலையில் ஒரு 11 வேட்பாளர்கள் இஸ்லாமியர்களாக அறிவிப்பதற்கு உண்மையிலேயே ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் வந்து விஜய்க்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் இஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார். சார் இப்போ கடந்த 2 நாட்களாகவே தமிழக அரசியலில் முக்கியமான நாட்கள் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப அவலா எதிர்பார்த்த விஜய் அவர்கள் வந்து தமிழக சட்டமன்றத்துக்கான எந்த தொகுதிக்கான எந்த வேட்பாளர்கள் அறிவித்தார். ஸோ முதல் கட்டமாக ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தரலாம். அந்த வேட்பாளர்களை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 24 பெண்கள், கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ், இந்த மாதிரி பல்வேறு நபர்களுக்கு அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த வேட்பாளர் பட்டியல்? அதாவது தாவேகா வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆங்கிளில் அதை பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், கிட்டத்தட்ட 23 பெண் வேட்பாளர்கள். எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10%. ஆனால் நான் எதிர்பார்த்தது இன்னும் கூடுதலாக கொடுப்பார் அப்படின்னு நம்ம நம்பணும். என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, பெண்களிடமும் ஒரு பேராதரவு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கிடைத்தால் அதற்கு மிக முக்கிய காரணமாக பெண்கள் இருப்பாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு விஜய் வந்து ஒரு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கணும். அது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதே நேரம் மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது, இப்போ திமுக அதிமுகவோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கையும் சதவிகிதமும் அதிகம்தான். ஸோ இப்போ எதிர்காலத்தில் இதை அவர் கருத்தில் எடுத்துக்குவார், நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு. அதையே நம்ம வந்து அடிக்கோடிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு பாஜக தலையெடுத்த பிறகு இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா பாஜக கூட்டணி சேர்கிற கட்சி கூட இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாஜக அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தையும் நெருக்கடியையும், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அதிமுக வேட்பாளர் பட்டியல். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா 167 வேட்பாளரில் ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை அப்படிங்கிறத வச்சே புரிஞ்சுக்கலாம். பாஜகவுடைய மிரட்டலுக்கு அதிமுக எந்த அளவுக்கு பயந்து நடுங்கி போயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த சூழ்நிலையில் ஒரு 11 வேட்பாளர்கள் இஸ்லாமியர்களாக அறிவிப்பதற்கு உண்மையிலேயே ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் வந்து விஜய்க்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா சிறுபான்மையினர்களுடைய காவலர்களாக காட்டிக்கொள்கிற திமுக வேட்பாளர்கள்லேயே 11 இஸ்லாமியர்கள் கிடையாது. அப்போ தாவேகாவில் அது கொடுத்தது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்களில் பலர் அல்லது பெரும்பாலோர் விஜயை பார்த்திங்கன்னா பாஜகவுடைய பி டீமாக பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திமுகவும் இந்த நாம் தமிழர் இணைய கூலிப்படைகளும் செய்த அந்த அவதூறு பிரச்சாரம் இஸ்லாமியர்கள்ட்ட அப்படி ஒரு கருத்தை உருவாக்கியிருக்கு. ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்த பிறகாவது இஸ்லாமியர்கள் கொஞ்சம் தெளிந்த மனதோடு விஜய் குறித்து வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பாஜகவுடைய பி டீமாக இருந்தால் 11 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரா என்ன? அப்புறம் இஸ்லாமியர்களுடைய காவலனாக காட்டிக்கொண்டு இஃப்தாரில் கஞ்சி குடிக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. அப்போ யாருடா இஸ்லாமியர்களுடைய காவலன்கிறது அந்த இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாவேகாவையும் திமுகவையும் ஒப்பிட்டு சிறுபான்மையினருடைய காவலர்னு சொல்கிற திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க, தாவேகாவில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்கங்கிறத வச்சுட்டு இவர்களில் யார் நம்முடைய உண்மையான காவலன்கிறதையும் அந்த மக்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
இன்னொரு பக்கம் அந்த தாவேகா வேட்பாளர் பட்டியலில் மிகப்பெரிய நெருடலாக நான் பார்த்தது, இத்தனை நாட்கள் விஜய்க்காக கோஷம் போட்ட, குடிபிடித்து என்ன போஸ்டர் ஒட்டிய ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கல. வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் இவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ செங்கோட்டையனும் வேறு கட்சியிலிருந்து வந்தவர் தான், ஆதவர்ஜினாவும் வேறு கட்சியிலேருந்து வந்தவர் தான். அவங்கள தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நேற்று அதுக்கு முதல் நாள்லாம் வேறு கட்சியில் இருந்துட்டு அங்கே சீட்டு கிடைக்கலன்ட்டு ராத்திரியோட ராத்திரியாக இந்த கட்சிக்கு வந்து அடுத்த நாள் காலையில் அவங்க வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விந்தை. என்னை கேட்டால் இந்த இந்திய தேர்தல் வரலாற்றிலே இப்படியெல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா உங்களுக்கு 234 தொகுதிக்கு விஜய் கட்சியில் வேட்பாளராக இல்லை அப்படின்னு எல்லாரும் அவதூறு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அது உண்மைதான்னு நம்புகிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 234 தொகுதியில் பல தொகுதிகளுக்கு வேட்பாளர் இல்லாமல் பிளாங்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ராத்திரி ஒருத்தர் 10 மணிக்கு வந்தாரா வேறு கட்சியிலேருந்து அவரை வந்து இதில் ஃபில்லப் பண்ணுங்க, அடுத்த நாள் 8 மணிக்கு ஒருத்தர் வந்தாரா அவரை இந்த தொகுதிக்கு ஃபில் பண்ணுங்கன்ட்டு வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம நகைச்சுவையாக சொன்னாலும் இது வந்து தாவேகா வேட்பாளர் பட்டியலில் உள்ள மிகப்பெரிய குறை. அதுக்கு அடுத்து பாஜகவிலிருந்து வந்தவர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு என்ன பேர், பாஜகவுடைய பி டீம்னு உங்களை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க உண்மைதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவில் இருக்கிறவனுக்கெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் சீட்டு கொடுத்தா உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? பூம்புகார் தொகுதியில் விஜயாலயன் அப்படின்னு ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கு தாவேகா. அவர் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருந்தவர் சமீபத்தில் நயினார் நாகேந்திரனை வாழ்த்தி பாராட்டி அந்த ஊரில் போஸ்டர் ஒட்டியிருக்காரு. அந்த போஸ்டருடைய ஈரம் கூட காயலை. அவர் தாவேகாவுக்குள்ளார வந்து தாவேகாவுடைய வேட்பாளராக மாறியிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போன வாரம் வரைக்கும் ஒருத்தர் காவி துண்டை போட்டுக்கிட்டு அந்த ஊரில் நடந்திருப்பான். ஏன்னா நீங்கள் 4 நாள் கழிச்சு தாவேகா துண்டை போட்டிருப்போன்னா மக்கள் எப்படி அந்த உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர் தேர்வில் வேற்று கட்சிக்காரர்களுக்கு வேற்று கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்ததன் மூலமாக தாவேகாவுடைய அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய கரும்புள்ளி ஏற்பட்டதாக நான் பார்க்குறேன். அப்படி தான் ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்தை மாற்றிருக்கலாமோன்னா என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை நிச்சயமாக வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்க கூடாது. ஓகே. அப்போ அந்த தாவேகா வேட்பாளர் தேர்வு நடக்கும்போது ஒரு விஷயம் அடிப்பட்டது என்னன்னா, வேட்பாளர்கள்ட்ட 4 கோடி கேட்குறாங்க, 5 கோடி கேட்குறாங்க, 2 கோடி கேட்குறாங்கன்னு ஒரு தகவல் வந்தது. நான்லாம் உண்மையில் அதை நம்பவே இல்லை. ஏன்னா விஜய் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, இப்படி ஒரு அரசியல் அவர் பண்ண மாட்டாருன்னு நம்ம நம்பணும். ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது இப்போ வேற கட்சியில் இருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு 4 கோடி 5 கோடியோட இங்க வந்தவனுக்கெல்லாம் நீங்க சீட் கொடுத்துறீங்க அப்படின்னா அப்ப ஏற்கனவே கேள்விப்பட்ட தகவல்லாம் உண்மைதானு தானே நமக்கு நினைக்க தோணுது. அப்ப இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து இருக்கணும். உங்களுக்காக உழைத்தவர்களுக்கு அவங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையோ. அதுக்கடுத்து நீங்க என்ன சொன்னீங்க, 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வேற கட்சிக்காரன் உங்களுக்கு தேவைப்படுறான்? என்ன அதை வந்து அவன் இல்லை இன்னொரு விஷயம் பார்க்கணும்ல சார். இப்ப பிரச்சாரம் வந்துட்டா இப்ப இன்னைக்கு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது சார். ஆடு போடணும், மக்களுக்கு பார்க்கணும், ஆட்டோ செலவு இருக்குது, சாப்பாடு செலவு இருக்குது, இது மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் உள்ள ஆள் தானே நமக்கு தேவைப்படுறாங்க. ரியாலிட்டி அதானே? இல்லை ரியாலிட்டி அதுதான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் அப்படின்னாலே ஒரு வேட்பாளர் 5 கோடி செலவு பண்ணணும், 10 கோடி செலவு பண்ணணுங்கிறது தான் இன்னைக்கு ரியாலிட்டி. பல கட்சிகள் அவங்களா செலவு பண்ணுறாங்க, பல கட்சிகளில் வேட்பாளர்களே செலவு பண்ணுறாங்க. இதுதான் ரியாலிட்டி, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இது சரியான அணுகுமுறையாங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ இன்னைக்கு 5 கோடியா இருக்கும், 10 கோடியா இருக்கும், அடுத்த தேர்தலில் அது 20 கோடியா மாறும். ஸோ இந்த மாதிரி தேர்தலுக்கு வேட்பாளர்கள் வந்து இத்தனை கோடி செலவு பண்ணணுங்கிறது அப்படி தொடர்ந்தால் என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கடுத்து ஒருத்தர் 5 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சான் அப்படின்னா அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? 50 கோடி மக்கள் பணத்தை சுரண்டுவான். அப்ப அவன் கொள்ளையடிப்பதற்கு இந்த மாதிரியான நடைமுறையே ஒரு காரணமா இருக்கும்போது புதிதாக ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு வந்திருக்கிற நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணுமா? வெளிப்படையா சொல்லுங்க, என்கிட்ட பணம் இல்லை, என்ன நான் வந்து இந்த தேர்தல் காலத்துக்கு வர்றேன், என்ன நீங்க வந்து இந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போங்க, நீங்க இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க, நீங்க வந்து உங்களுடைய தொண்டர்கள்ட்ட கேளுங்க, என்ன அவன் செலவு பண்ணுவான். புரியுதா இல்லையா? அதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளரும் இவ்வளவு ரூபா பணத்தோட தான் வரணும் அப்படின்னா எப்படி வர முடியும்? ஒரு நியாயமான நேர்மையான முறையில் வாழ்க்கையை நடத்துகிற ஒருத்தன் 5 கோடியும் 10 கோடியும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சீட்டு கேட்க முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்னா அவன் எங்கேயாவது கந்து வட்டிக்கு கடன் வாங்கி உங்ககிட்ட சீட்டு வாங்கணும். அவன் ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கந்து வட்டியை அடைக்கிறதுக்காக 50 கோடி 100 கோடி ஊழல் பண்ணி அந்த கடனை அடைச்சிட்டு அவனும் செட்டில் ஆகுவான். ஒருவேளை அவன் தோத்துட்டானா என்ன பண்ணுவான்? தூக்கு மாட்டி தான் சாகணும். ஸோ இதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய
விஷயம் கருத்து. சார். அடுத்தபடியாக பார்த்தோம்னா அஜிதா அக்னல் சார் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஆள் அவங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் விட்டுட்டு சரி ஏதோ ஒரு ஆவேசத்தில் பண்ணிட்டாங்கன்னு விட்டுட்டு அடுத்து அவங்க சீட் கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவங்க கொடுக்கல. ஃபஸ்ட் அந்த சீட் கொடுக்காது எப்படி பார்க்குறீங்க? சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? அஜிதாவுக்கு தாவேகாவில் சீட்டு கொடுக்காதது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். ஓகே. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் செய்த அந்த ஒரு விஷயம்தான். அது கிட்டத்தட்ட ஒரு வன்முறையான செயல் தான் அது. கட்சியின் தலைவர் கட்சி அலுவலகத்துக்கு வரும்போது அவருடைய கார் மீது ஏறி நீங்கள் அந்த பானெட்டில் உட்காந்து அந்த காரை தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னா அதை யாருமே ஆதரிக்கவும் முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து இப்படி பண்ணிட்டாருங்கிறதுனால இவருக்கு விஜய் சீட்டு கொடுக்குறதா வச்சுக்குவோம். நாளைக்கு விஜய் தமிழ்நாட்டில் எங்கேயாவது காரில் சுதந்திரமாக போயிட முடியுமா? என்ன 100 அடிக்கு ஒருத்தன் இதே மாதிரி காரை மறைச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் அவன் கேட்குற கோரிக்கையை நிறைவேற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ இது ஒரு தவறான செயல். இவருக்கு சீட்டு கொடுத்தா அது தவறான முன்னுதாரணமாக மாறிடும். அதனால அஜிதா சைடில் என்ன நியாயம் இருந்தாலும் சரி, அவர் ஒரு பெரிய களப்பணியாளர், தாவேகாவுக்காக உழைத்தவர், என்ன தூத்துக்குடியே என்ன கேட்டால் அவருடைய கையில் வச்சிருந்தவர், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன. ஆனால் இந்த ஒரு செயல் அது எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. அதனால எனக்கு தெரிந்து அவர் விஷயத்தில் விஜய் எடுத்த இந்த முடிவு அப்படிங்கிறது மிக சரியான முடிவு தான். இது கூட அவர் செய்யலை அப்படின்னா அவர் கட்சி தலைவராக இருப்பதற்கே லாயக்கற்றவர்னு அர்த்தம் வந்துடும். அதனால விஜய் இதை சரியாக தான் டீல் பண்ணியிருக்காரு. பட் அதே நேரம் அந்த தொகுதியினுடைய வேட்பாளரா அவருடைய நண்பர் அந்த நடிகர் ஸ்ரீநாத்தை நிறுத்தினது ஒரு சரியான செயல் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடியில் தாவேகா தோல்வி அடைவதற்கே அந்த வேட்பாளர் காரணமாக இருக்க போகிறார். அதை நம்ம தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக. அடுத்த கேள்வி அதான் தான் சார் வச்சிருந்தேன். சரி, அஜிதா அக்னல் இல்லைன்னா அடுத்து அந்த கட்சியில் வேற யாராவது இருந்திருப்பாங்க, அதே மாவட்டத்தில் வேற உறுப்பினர் யாராவது இருந்திருப்பாங்க, அவங்கள போட்டிருக்கலாம். பட் ஸ்ரீநாத்தை நிறுத்த வேண்டிய காரணம் என்ன? அது அவருடைய நண்பர் அப்படிங்கிறது தான் காரணம். அதுக்கடுத்து அவர் சில படங்கள்ல காமெடியா தான் நடிச்சிருக்காரு. அதே நேரம் மக்களுக்கு அவரை பெருசா அடையாளம் தெரியாது. அதனால அதெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அஜிதா அளவுக்கு அங்கு வேறொருவர் களப்பணி ஆற்றி இருப்பார்ல, அப்ப அவருக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம்ல. அதை கொடுக்காதது ஒரு பெரிய சர்க்கிள் தான். அல்ல ஒருவேளை தூத்துக்குடியில் திமுக தரப்புல கீதா ஜீவன் நிற்கிறாங்க, நிச்சயமாக அவங்க தான் ஜெயிப்பாங்க, அங்கே தாவேகா வெற்றி பெறாதுன்னு நினச்சி ஸ்ரீநாத்தை களம் இறக்குனாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஓகே சார். அடுத்து மிக முக்கியமான கேள்வி, நீங்கள் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க விஜய் ஒரே இடத்துல தான் நிற்கணும், 2 இடத்துல நிற்கக்கூடாதுன்னு. திரும்பவும் நேற்று அறிவிப்பு வந்தப்போ ஷாக்கிங்காக தான் இருந்தது, 2 இடத்துல நிற்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஒரு சரியான விஷயம் இல்லை. மறுபடியும் சொல்லணும்னா விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையில தான் ஒரு மிகப்பெரிய சர்க்கிளாக தான் நான் பார்க்குறேன். என்னன்னா நீங்கள் நான் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க, அது உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையுமே நான் விஜய் தான் நிற்கிறதா நீங்கள் நினச்சி வாக்களிங்கன்னு சொல்றீங்க. அப்போ 234 தொகுதியில் போட்டிட்டு நாங்கள் அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சு ஆட்சி எப்படி போன்னு சொல்றீங்க. இது எல்லாமே உங்களுக்கு மக்கள் பெரிய அளவில் வரவேற்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் வெளிவந்த வார்த்தைகள் தானே. அப்போ அதுக்கு மாறாக நீங்கள் 2 தொகுதியில் போய் நிற்கிறத எப்படி எடுத்துக்கிறது? 2 தொகுதியில் நிற்பதற்கு ஒரு காரணம் தான் இருக்கும், தோல்வி பயம்தான். ஏன்னா நம்ம இவ்வளவு பெரிய நடிகர் ஒரு தொகுதியில் போட்டிட்டு தோத்துட்டோம்னா என்ன பண்ணுறது? அப்போ சேஃபர் சைடுக்கு இன்னொரு தொகுதியில் நிற்போம் அப்படின்னு நினச்சி தான் அந்த மாதிரி முடிவை எடுப்பாங்க. இப்போ விஜய் அப்படி ஒரு முடிவு எடுத்ததற்கு அப்போ அப்படி ஒரு தோல்வி பயம் தான் காரணமா? அப்போ நீங்கள் சொன்ன அந்த மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்குது, திமுகவை அடித்து வீழ்த்திடுவேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. இந்த காரணம் இல்லை என்றால் இன்னொரு காரணம் என்னென்னா, யாராவது ஒரு ஜோசியக்காரன் அவரை கூப்பிட்டு இப்படி சொல்லியிருப்பான், தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய பகுதியில் ஒன்று நில்லுங்க, இந்த பகுதியில் ஒன்று நில்லுங்கன்னு ஏதாவது சோழியை போட்டு உருட்டி சொல்லி சரி அதை உண்மைன்னு நம்பி நிற்கிறாரா என்னங்கிறது தெரியல. சரி, ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இதை நான் பேட்டியில் எடுத்து வைக்க வேணாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் வைக்கிறேன். விஜய் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்புவாரா? இல்லை, அது குறித்து எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி அவருக்கும் இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்தா கேட்டீங்கன்னா, இப்போ அவருடைய தாவேகா கொடியில் இருக்கிற அந்த 2 யானை, அப்புறம் அந்த வாகை மலர், அதுக்கப்புறம் அது உள்ளார உள்ள ஸ்டாரு, இதையெல்லாம் பார்க்கும் போது இது ஒரு அரசியல் கட்சிக்கான கொடியாவே இருக்காது. ஒரு டிசைனர்லேயே ஒரு எல்கேஜி டிசைனர்கிட்ட சொல்லி ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கொடி டிசைன் பண்ணுன்னு சொன்னா கூட அவன் இப்படி ஒரு கொடியை டிசைன் பண்ண மாட்டான். ஏன்னா அரசியல் கட்சியினுடைய கொடி அப்படிங்கிறது கவர்ச்சிகரமா இருக்கணும். ஒரு கடைக்கோடி தொண்டன் கூட அந்த கொடியை அப்படி கரியால
செவத்துல கிறுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான கொடிகள் தான் மக்கள் மத்தியில் வந்து பிரபலமாகும். ஆனா இந்த கொடி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைன். இது விஜய்க்கும் தெரியும் தானே. அதிமுக கொடியை பார்த்திருக்காரு, திமுக கொடியை பார்த்திருக்காரு, மற்ற கட்சி கொடியை பார்த்திருக்காரு. ஆனா இதுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு கொடியை டிசைன் பண்ண மனசு வந்தது? அப்புறம் வாகை மலர்ங்கிறது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா தாவேக்கா கொடியில பார்த்த பிறகுதான் நானே போய் கூகுள்ல போய் வாகை மலர்னா என்னால போய் தேடி பார்த்தேன். இப்படிதான் மற்றவர்களும் பார்த்திருப்பாங்க. அப்ப மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத விஷயங்களை வந்து ஒரு கொடியில வைக்கிறாரு அப்படின்னா அதுவும் கூட யாராவது ஒரு ஜோசியக்காரன் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரம் நிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்கிற அளவுக்கு விஜய் வந்து ஒரு மூட நம்பிக்கையாளராக இருக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஏன் இப்போ நம்ம பண்றது ஒரு அரசியல் இன்டர்வியூ, இது இந்த கேள்வி முன்வைக்க வேணாம் தான் நினைச்சேன். பட் இருந்தாலும் அடிக்கடி நான் சமூக வலைத்தளங்களை பாக்குறேன், விஜய் இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி நம்புறாரு, யாரோ சொல்றதை கேட்டு இப்படி பண்றாருன்னு. அதே நேரம் பாத்தீங்கன்னா விஜய் கூடிய ஜோசியம் குறித்து நிறைய வதந்திகள். விஜய் கூடவே ஒரு வந்து அஸ்ட்ராலஜர் ஃபாலோ பண்ண போறாரு, அவங்க வீட்டு வாசல்ல மாடு வளர்க்குறாங்க, சாணியை தெளிக்கிறாங்க, கோமியத்தை குடிக்கிறாங்கிற மாதிரி என்னென்னமோ அடிச்சு விடுறாங்க. அது எல்லாமே பொய். அதை வந்து நான் ரொம்ப உத்தரவாதமா சொல்லுவேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஜோசியத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி அவருக்கும் இருக்கு. இப்போ நார்மலாவே ஒரு வீடு கட்டுறோம் அல்லது ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல நேரம் பார்த்து துவங்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கை கொண்டவரா விஜய் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்த சோசியல் மீடியால அடிச்சு விடுற மாதிரி, இந்த யூடியூப்ல எல்லாம் பல பேர் உட்காந்து கதை விடுற மாதிரியான விஷயங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு. ஓகே சார், மொத்தமா திருச்சி கிழக்கு பெரம்பூர் 2 இடத்துல நிற்கிறாரு. ரெண்டுமே ஜெயிச்சிட்டாரு இல்ல ரெண்டுமே தோத்துட்டாருன்னா அது மக்கள்கிட்ட என்ன மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணும், என்ன பெர்ஸ்பெக்டிவ் வரும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது அவர் 2 தொகுதியில வந்து என்ன காரணத்துக்காக போட்டியிடுறாருங்கிறது நமக்கு தெரியல. பட் நம்மளுடைய அனுமானம் ஒண்ணு தோல்வி பயம் அல்லது ஒரு ஜோசியக்காரனுடைய அறிவுரை. இதுதான் நம்ம அறிவுக்கு புலப்பட்ட விஷயம். இப்ப 2 தொகுதியில போட்டியிடுறதால என்ன நடக்கும் அப்படின்னா 3 விஷயம் நடக்கும். ஒண்ணு 2 தொகுதியில ஜெயிப்பாரு, அல்லது 2 தொகுதியில தோப்பாரு, அல்லது 1ல ஜெயிச்சு 1ல தோப்பாரு. இப்ப 2 தொகுதியில இவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா இப்ப விஜய் இத்தனை நாள் சொல்லி வந்த அந்த கருத்து வந்து உண்மையாயிடும். ஏன்னா 234 தொகுதியிலையும் நிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு கட்ஸ் இருக்கு, திமுகவை வீழ்த்துற அளவுக்கு எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி விடுவேன் ஒரு நாள் பேசிட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் உண்மைதான்பா, 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டார்ல அப்படின்னு வந்து அதை மக்கள் வந்து அவரை கொண்டாடுவாங்க. பார்த்தீங்களா விஜயனுடைய செல்வாக்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லாம் வந்து திமுகவுடைய கோட்டையாக இருக்கிற தொகுதி. திருச்சி கிழக்குங்கிறது சிட்டிங் எம்எல்ஏ திமுக. அந்த 2 திமுக எம்எல்ஏவே காலி பண்ணிட்டு வந்துட்டாரு பாருங்கலாம் எல்லாமே பேசுவாங்க. அதே நேரம் ஒரு தொகுதியில ஜெயிச்சு ஒரு தொகுதியில தோக்குறாருன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற பெருமிதம் கூட அவருக்கு வராது. ஒண்ணுல தோத்ததுதான் பெருசா பேசப்படும். ரைட்டா? அந்த அந்த வெற்றியே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்புறம் 2லையும் தோத்துட்டாருன்னா சொல்ல வேணாம், ஊர் உலகம் ஒட்டுமொத்த பேரும் அவர் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா இல்லையா? அதனால இந்த 2 தொகுதியில் நிற்பதுங்கிறது சாத்தியம் இல்லை, அவசியம் இல்லை. அதே நேரம் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்ப எம்ஜிஆர் கூட ஆரம்பத்துல பண்ணியிருக்காரு. மதுரை மேற்கு ஆண்டிப்பட்டியில போய் நாமினேஷன் பண்ணிட்டு கடைசி நேரத்துல 1 வாபஸ் வாங்கிடுவாரு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது மிஸ்லீட் பண்றதுக்காக 2 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு கடைசி நேரத்துல 1 வாபஸ் வாங்க போறாராங்கிறதும் தெரியல. அப்படி வாபஸ் வாங்கிட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? திடீர்னு அவங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ்? மக்கள்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. மக்களுக்கு தேவை ஒரு காரணம். அவன் நம்புறானா இல்லையோ ஒரு காரணத்தை சொன்னா போதும். புரியுதா இல்லையா? இப்ப திருச்சி கிழக்கில் வாபஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரம்பூர் மக்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அதை வாங்கிட்டேன் என்ன அப்படி ஏதோ ஒன்று சொல்லலாம். அல்லது திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை.